தனது பக்தை கௌரிக்காக சிவபெருமான் 3 உருவம் எடுத்ததை பற்றி தெரியுமா? மதுரை நகரில் விக்கிரமன் ஆட்சி செய்து வந்த காலத்தில் விருபாக்கன் என்னும் வேதியர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரது மனைவி சுபவிரதை. நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாமல் தவித்த அவர்கள் இறைவனை வேண்டி பெற்ற குழந்தைதான் கௌரி. கௌரி சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவள். தினமும் சிவனை தியானித்து சைவ நெறியில் வாழ்ந்து வந்தாள். காலம் கடந்தது. அவள் மனப்பருவம் வந்தது. ஆனால் அவளின் மனதிற்கு ஏற்ப மணமகன் அமையவில்லை. ஒரு நாள் ஒரு வைணவ குலத்தை சேர்ந்த இளைஞன் இவர்களது வீட்டிற்கு விருந்தினனாக வந்தான். குலம் கோத்திரம் அனைத்தும் பொருந்தியதால் மத வேறுபாடு இருந்தாலும் அவருக்கே கௌரியை திருமணம் செய்து வைத்தனர். சைவ நெறியை பின்பற்றிய கௌரியை திருமணத்திற்கு பிறகு அவளது மாமனாரும் மாமியாரும் ஏற்கவில்லை. அவளை அவமதித்தும் துன்புறுத்தியும் நடத்தினர். சமையலறைக்குள் போகக்கூட அனுமதியில்லை. அவள் கையால் சமைக்கக்கூடாது என்று தடை. ஒருநாள் கௌரியின் வீட்டார் உறவினர் திருமணத்திற்கு செல்வதற்காக வீட்டினை பூட்டிவிட்டு கௌரியை தனியே விட்டுவிட்டு சென்றுவிட்டனர். சிவனடியார்களுக்கு உணவு அளித்து வாழ்ந்த அவள் இப்போது உடவ முடியாமல் துன்பத்தில் தவித்தாள். அவள் விழிகள் சிவனடியார் யாராவது வருவார்களா என்று தேடின. அந்த நேரத்தில் ஒரு வயதான சிவனடியார் பசியுடன் அவள் வீட்டிற்கு வந்தார். வெளிக்கதவை திறந்து அவரை உள்ளே விட்டாள். சமைக்க முடியாதபடி பூட்டும் தாளும் அவளை தடுத்து நிறுத்தின. சிவனடியார் இதை உணர்ந்து அவர் ஒரு பார்வை பார்த்தார். தாழும் பூட்டும் தாமாக திறந்து கொண்டன. உள்ளே சென்று அடுப்பு பற்ற வைத்தாள். அவள் உடனே சமையல் செய்து அன்புடன் உணவு பரிமாறினாள். உணவு உண்ட பின் அந்த முதியவர் திடீரென இளைஞனாக மாறினார். இதை கண்டு கௌரி அதிர்ச்சியடைந்தாள், அஞ்சினாள், வியர்த்தாள், ஒரு புறம் ஒதுங்கினாள். அந்த சமயத்தில் அவளின் மாமனாரும் மாமியாரும் வீட்டிற்கு வந்தனர். அவள் ஒரு இளைஞனுடன் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டு கோபமடைந்தனர். அவள் அவப்பெயருக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது அந்த இளைஞன் சிறு குழந்தையாக மாறி தவழ ஆரம்பித்தான். கௌரி உடனே புரிந்து கொண்டாள், இது இறைவனின் திருவிளையாடல். அவள் சமாளித்து இது பக்கத்து வீட்டு குழந்தை என்றாலும் அவர்கள் நம்பவில்லை. அதை வெளியே ஏறி என்று கட்டளையிட்டனர். அதோடு கௌரியையும் வீட்டை விட்டு துரத்தினர். சமய வெறுப்பின் அடிப்படையில் மிருகத்தனமாக நடந்து கொண்டதைக் கண்டு அவள் வருந்தினாள். குழந்தையுடன் வெளியே வந்த கௌரி சோமசுந்தர கடவுளிடம் முறையிட்டு அழுதாள். முழு நம்பிக்கையுடன் இறைவனை வேண்டினாள். அதற்கு மேல் அவளை சிவனார் சோதிக்க விரும்பவில்லை. அவள் காணும்போதே குழந்தை உருவம் மாறி பரம்பொருளாகிய சிவனார் பார்வதியோடு காட்சியளித்தார். சிவபெருமான் கௌரிக்கு வீடு பேற்றினை வழங்கினார். கதையின் கருத்து: துன்பம் வந்தாலும் நம்பிக்கை கைவிடக்கூடாது. இறைவனை உண்மையுடன் நம்பினால் அவர் கைவிட மாட்டார் என்பதற்கு கௌரி வாழ்க்கை ஒரு உதாரணம். இந்த மாதிரி ஆன்மீக கதைகள் தெரிஞ்சுக்க லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க.